வணக்கம். உங்கள் நேரத்தை பயனுள்ளதாக்க இன்னைக்கு நாம தீபக் சோப்ராவோட ஃபயர் இன் தி ஹார்ட் புத்தகத்துல இருந்து சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது சோப்ரா ஒரு 15 வயசு பையனா இருந்தப்போ பாபாங்கிற ஒரு ஞானிய சந்திச்ச அனுபவம், அவர்கிட்ட கத்துக்கிட்ட பாடங்கள் பத்தினது. இது வெறும் கதை மாதிரி இல்ல. நாம 4 முக்கியமான கேள்விகளுக்கு விடை தேட போறோம். நமக்குள்ள ஆன்மான்னு ஒண்ணு இருக்கா? நம்ம ஆசைகள் எப்படி நிஜமாகுது? அப்புறம் இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய சக்தி எது? இந்த உலகத்தை நம்மால மாத்த முடியுமா? சரி, சோப்ராவோட அனுபவங்கள், பாபாவோட போதனைகள் வழியா இத பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல் கேள்வி, எனக்கு ஆன்மா இருக்கிறதா? சோப்ரா முதல் தடவையா பாபாவை பார்க்கறார். ஒரு பனிமூட்டமான காலை நேரம், மரத்தடி, அங்க பாபா உட்கார்ந்திருக்கார். நான் உனக்காக காத்திருந்தேன் அப்படின்னு சொல்றார். அப்புறம் நம்ம கண் காது சொல்றத தாண்டி எதையாவது பார்க்க முடியுமான்னு கேக்குறார். இதுதான் முதல் சவால் இல்லையா? ஆமா, பாபா ரொம்ப சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. மணல் கையில எடுத்தா கடினமா இருக்கு, ஆனா அதுக்குள்ள போனா மூலக்கூறுகள், இன்னும் உள்ள அணுக்கள், அதுக்கும் உள்ள போனா வெறும் ஆற்றல் மேகங்கள். அந்த ஆற்றல் அது வெற்றிடத்துல இருந்து வருது. சோ கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்கிறது தான் எல்லாமே. அதாவது ஆன்மா, கடவுள், இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறாரு. ஓ! அப்போ நம்ம புலன்கள மட்டும் நம்பினா பத்தாதா? நம்ம பார்க்கிற யதார்த்தம் முழுசு இல்லையா? நிச்சயமா இல்ல. அதாவது பாறை கனமா இருக்குன்னு நினைக்கிறோம், ஆனா அது அடிப்படையில் ஆற்றல் தான். பூமி தட்டையா தெரியுது, சூரியன் போற மாதிரி தெரியுது. இதெல்லாம் தோற்றம்தான், உண்மை வேற. அதனாலதான் பாபா மனக்கண் வச்சு பார்க்க சொல்றார். அந்த எலுமிச்சப்பழ பரிசோதனை இருக்குல்ல, ஆமாமா, நெனச்சாலே வாயில எச்சில் ஊறும். அதேதான். மனசுல வர்ற காட்சிக்கு உடம்புல ஒரு ரியாக்ஷன் இருக்கு. இதுதான் அந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட யதார்த்தத்தோட பவர். சுவாரஸ்யமா இருக்கு. சரி, அப்போ இந்த கண்ணுக்கு தெரியாத யதார்த்தம், இல்ல ஆன்மான்னு சொல்றீங்களே, அது எப்படி வேலை செய்யுது? எல்லாம் இணைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, பாபா சொல்ற மாதிரி வசந்த காலத்தை எடுத்துக்கங்க. ஒரே நேரத்துல பறவைகள் போகுது, கரடி எந்திரிக்குது, பூ பூக்குது. இதெல்லாம் எப்படி ஒரே நேரத்துல நடக்குது? யார் இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறா? இந்த சக்தி தான் ஆன்மா என்கிறார் பாபா. அது பிரபஞ்சத்தோட பச மாதிரி. பச மாதிரியா? ஆமா, 3 விதமா வேலை செய்யுது. 1 எல்லாத்தையும் இணைக்குது. 2 ஒண்ணுக்கொண்ணு உதவியா இருக்கு. 3 எல்லாம் ஒரு ஹார்மோனில இணக்கமா இயங்குது. இதுக்கு ஆப்போசிட் தான் புற்றுநோய் செல். அது தனிச்சு சுயநலமா மற்றதோட சேராம செயல்படுது. சரி, நாம இந்த ஆன்மாவோட எப்படி கனெக்ட் பண்றது? அதுக்கு வழிகள் இருக்கா? இருக்கு. பாபா 4 வழிகள் சொல்றார். அதுல முக்கியமானது இதயத்தின் வழி. இது உணர்வுகள் சம்பந்தப்பட்டது, வார்த்தையெல்லாம் தாண்டி. சண்டை போடுறவங்க ஏன் கத்துறாங்க? அவங்க இதயங்கள் தூரமா இருக்கு. ஆனா காதலர்கள் மெதுவா பேசுறாங்களே. ஏன்னா இதயங்கள் பக்கத்துல இருக்கு. கரெக்ட். மற்றவங்களோட இதயபூர்வமா இணையணும், அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும், அவங்கள ஏத்துக்கணும், ஜட்ஜ்மெண்ட் பண்ணாம இருக்கணும். இதுதான் இதயத்தோட வழி. இன்னொரு வழி சொன்னீங்களே, மௌனத்தின் வழி. ஆமா, மௌனத்தின் வழி. பாபா அந்த விழுகிற இலைய நிதானமா பிடிக்கிறார்ல, ஆமா. அது மாதிரி. மௌனம் மனச ஷார்ப்பாக்கும், அதே சமயம் சாஃப்டாக்கும். சில சமயம் குழப்பமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு உறுதியான அறிதல் வரும். தியானம், பிரேயர் இதெல்லாம் இதுக்கு நல்ல கருவிகள். சிம்பிளா மூச்சை கவனிச்சாலே போதும். அப்புறம் மனதின் வழி, செயலின் வழி அப்படின்னு இன்னும் 2 இருக்கு. ஆனா 4லயுமே பேசிக் என்னன்னா ஆன்மாவோட கனெக்ட் பண்றது தான். சரி சரி, அடுத்த கேள்விக்கு போலாமா? நம்ம ஆசைகள் அது எப்படி நிறைவேறும்? பாபா இத பத்தி என்ன சொல்றாரு? 2ஆம் நாள் பாபா ஸ்கூல் ரூஃப்ல தோன்றாரு. ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. ஜெயிக்கணுங்கிற ஆசை, அது இயற்கையாளதுங்கிறார். புல் எப்படி கான்கிரீட்டை உடைச்சு முளைக்குதோ அப்படி வாழ்க்கை வளரணும்னு ஆசைப்படுது. சோ ஆசைகள் தப்பில்ல. ஆனா சில சமயம் ஏன் நடக்க மாட்டேங்குது? அங்கதான் பாபா எக்ஸ் காரணின்னு ஒன்னு சொல்றார். எக்ஸ் காரணியா? அது என்ன? அது வேற ஒண்ணுமில்ல, ஆன்மீக பார்வை. அதாவது அந்த ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள். அது இருந்தா தோல்விய கூட வெற்றியா மாத்தலாமா. இது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இன்னொருத்தர் புகழ், 3வது ஆள் அன்பு கிடைக்குது. ஆனா கடைசியில 3 பேருமே சந்தோஷமா இல்ல. ஏன்? ஏன்னா அவங்க வெளி இருக்கிறத மாத்த சொன்னாங்களே தவிர உள்ள மாறணும்னு கேட்கல. ஆன்மா கேட்கறது உள் ஆசைகளை தான். நீங்க எந்த ஆசைப்பட்டாலும் சரி, ஏன் ஏன்னு கேட்டுட்டே போங்க.
கடைசியில நிக்கிற பதில் சந்தோஷமா இருக்கிறதுன்னு தான் இருக்கும். அந்த சந்தோஷம் உள்ளதான் இருக்கு, வெளியே இல்ல. புரியுதா? புரியுது. அப்போ உண்மையான ஆசைங்கிறது உள்ளந்து வரணும். ஆமா, என்னை உள்ளுக்குள் செல்வந்தனாக்கு அப்படின்னு கேட்கணும்னு பாபா சொல்றார். இன்னொன்னு, நூலை பின்பற்றுதல். அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு நூல் மாதிரி உங்களை உங்க விருப்பத்துக்கு கூட்டிட்டு போகுமா. சிலந்தி வலை மாதிரி. வலையில அதிர்வு வந்தா சிலந்திக்கு தெரியும்ல. ஆமா. அது போல ஆன்மா ஒரு நூலை நெய்து அதோட இணைஞ்சிருந்தா போதும். சோப்ராவோட அப்பா கதை ஒரு நல்ல உதாரணம். டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார் அவரா? ஆமா, அவரேதான். கிருஷ்ணன் சோப்ரா டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனா போர் வந்தது, வேலை மாறுச்சு, ட்ரைனிங் கிடைக்கல. ஆனா ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு கஷ்டமான கேள்விக்கு சரியா பதில் சொல்லி ஒரு பெரிய டாக்டரை ஹெல்ப் பண்ணி லண்டன்ல படிச்சார். ஆன்மா இப்படிதான் வேலை செய்யுது. நம்ம ஆன்மாவை நம்பணும்னு சொல்றீங்க. சரி. ஆனா வாழ்க்கையை ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சிருக்கே, அப்ப எப்படி நம்புறது? அதுக்கு ஒரு சூப்பர் கதை இருக்கு. ஒரு விவசாயி, அவனோட பையன் குதிரை. குதிரை ஓடி போயிடுது. பக்கத்து வீட்டுக்காரர் ஐயோ கெட்ட நேரம் அப்படிங்கிறாரு. விவசாயி அமைதியா இது இன்னும் முடியல அப்படிங்கிறாரு. குதிரை இன்னும் சில குதிரைகளோட திரும்பி வருது. பக்கத்து வீட்டுக்காரர் அடேங்கப்பா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறாரு. விவசாயி அதே பதில். பையன் குதிரையிலிருந்து விழுந்து காலை உடைச்சுக்கிறான். ஐயோ பாவம் கெட்ட நேரம், போர் வருது, எல்லா பசங்களையும் கூட்டிட்டு போறாங்க, இவனை தவிர. நல்ல நேரம். வாவ். வாழ்க்கை இப்படித்தான், மேலையும் கீழையும் போகும், மனசு அலைப்பாயும். ஆனா ஆன்மா அந்த வட நட்சத்திரம் மாதிரி ஸ்டெடியா இருக்கும். அந்த பேலன்ஸ் முக்கியம். தேவைகளை புரிஞ்சுக்கிறது பத்தியும் பாபா பேசினாரு. கொடை, சாக்லேட் மாதிரி. ஆமா ஆமா, மழை பெய்யுது. பாபா சோப்ரா கிட்ட கேக்குறார். கொடை வேணுமா, சாக்லேட் வேணுமா, கத்தி வேணுமா, தங்குமிடம் வேணுமா, துண்டு வேணுமா, மோதிரம் வேணுமா? சோப்ரா ஒவ்வொரு தடவையும் அப்போதைக்கு எது தேவையோ அதை கேக்குறார். பாபா சொல்றார், ஆன்மாவுக்கு நம்ம உண்மையான தேவைகள் தெரியும். இப்போ இருக்கிற தேவை, கண்ணுக்கு தெரியாத தேவை, ஃபியூச்சர் தேவை எல்லாமே. டிஎன்ஏவுக்கு குழந்தைக்கு பல்லு முளைக்கணும்னு முன்னாடியே தெரியுதுல்ல, அந்த மாதிரி ஆன்மாவுக்கு நம்ம லைஃப் பிளான் தெரியும். அதனால பற்றாக்குறைன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். எல்லாம் கரெக்ட் டைம்ல நடக்கணும் சொன்னார் இல்லையா? அந்த பட்டாம்பூச்சி உதாரணம். கரெக்ட். கூட்டுப்புழுவில இருந்து பட்டாம்பூச்சி வர்றத பாபா சின்ன வயசுல பாக்குறார். பொறுமை இல்லாம ஊதி அதோட சிறக கிழிச்சிடுறார். பாடம் என்னன்னா, எல்லாம் அதுக்கான நேரத்துல தான் நடக்கும். பட்டாம்பூச்சி வர்றதும் சரி, ரோஜா மொட்டு விரியறதும் சரி, இயற்கைக்கு டைமிங் தெரியும். அதே மாதிரி ஆன்மாவுக்கு உங்க டைமிங் தெரியும். கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியா மாறுற மாதிரி நமக்குள்ளேயும் கரெக்டான நேரத்துல மாற்றம் நடக்கும். நாம ஆன்மாவோட சக்தியை நம்பி அந்த நேரத்துக்கு ரெடியா இருக்கணும். ஓகே. இப்ப 3வது கேள்வி. பிரபஞ்சத்தோட உன்னதமான சக்தி அது எது? பாபா என்ன சொல்றார்? 3ஆம் நாள் பாபா மறுபடியும் காட்டுல குடிசையில இருக்கார். அவர் இரசவாதம், அதாவது ஆல்கெமி பண்றதா சொல்றார். ஈயத்தை பொன்னா மாப்புற மாதிரி மனுஷங்களை மாத்த முடியுமா? எப்படி? பிரபஞ்சத்தோட உன்னத சக்தி மூலியமா? அது அன்பு. இது சாதாரண ஃபேமிலி லவ், ரொமான்டிக் லவ் எல்லாம் தாண்டினது. தெய்வீக அன்னை மேல பக்தி வச்சிருந்த ஒருத்தரோட கதைய சொல்றார். அவரோட சிம்பிள் பிரேயர் பெரிய சடங்குகளை விட பவர்ஃபுல்லா இருந்துச்சாம். அவரை தண்ணியில கூட நடந்தாராம். அன்பு மனுஷ இயல்பையே மாத்த முடியுமா? கேட்க நல்லா இருக்கு, ஆனா உண்மையில முடியும்னு சோப்ரா சொல்றார். அந்த லேப் முயல் பரிசோதனை ஞாபகம் இருக்கா? அன்பா கவனிச்ச முயல்கள் ஹெல்தியா இருந்துச்சாம். ஒரு பழமொழி கூட இருக்குல்ல, கோபக்காரனுக்கு அமிர்தம் கொடுத்தாலும் விஷமாக்குவான், ஞானிக்கு விஷம் கொடுத்தாலும் அமிர்தமாக்குவான். அன்பு அப்படிப்பட்ட ஒரு ரசவாதம். நமக்கு என்ன வேணும்? குணமாகணும், பாதுகாப்பு வேணும், வளரணும், இன்ஸ்பிரேஷன் வேணும். இதெல்லாம் உள்ள இருந்து அன்பு மூலியமா தான் வரும். அன்பு தேவைப்படும். அந்த சிறுவன் ஜிம்மி ஸ்டார்க்கி பத்தி ஒரு இன்சிடென்ட் வருமே, மத்தவங்க கேலி செய்யும்போது பாபா என்ன செஞ்சார்? ஆமா, ஜிம்மிய மத்த பசங்க கேலி செய்யறத பாபாவும் சோப்ராவும் பாக்குறாங்க. ஜிம்மியோட வலியையும் கேலி செய்யறவங்களோட ஒரு மாதிரி சந்தோஷத்தையும் பாபாவால உணர முடியுது. சோப்ராவுக்கு கில்ட்டியா ஃபீல் ஆகுது. ஆனா பாபா சொல்றாரு, கில்ட்டியா ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்ல, மாற்றத்தை காட்டணும், ஆனா அது ரொம்ப நுட்பமா இருக்கணும். அப்புறம் பாபா தம் பாடி லாங்குவேஜை மாத்தி காட்டுகிறார். பயமுறுத்துற மாதிரி இருந்து மென்மையா ஏத்துக்கிற மாதிரி மாறுகிறாரு. ஓ, பாடி லாங்குவேஜ் மூலமா? ஆமா, உடல் மொழி, குரல், பார்வை வழியா ஆன்ம உண்மைய பேசுது. இதுதான் பிணைப்பு, பாண்டிங். இந்த பிணைப்புங்கிறது வார்த்தைகளை தாண்டினதா? நிச்சயமா. வாத்து குஞ்சு பொரிச்சதும் முதல்ல பாக்குறத அம்மான்னு நினைக்குதுல்ல, குழந்தை அம்மாவோட சிரிப்பை பார்த்து கனெக்ட் ஆகுது. இதுக்கெல்லாம் வார்த்தை தேவையில்லை.
முதல் உலகப் போர்ல கிறிஸ்மஸ் அன்னைக்கு எதிரிங்க சண்டை போடாம சமாதானமா இருந்தது கூட இந்த மாதிரி ஒரு பிணைப்புனால தான். அன்பு பாயணும்னா இந்த பாண்டிங் அவசியம். இதுக்கு என்ன செய்யணும்? மற்றவங்களை ஏத்துக்கிற மாதிரி பார்க்கணும், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து புரிஞ்சுக்கணும், மரியாதை கொடுக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அவங்க உணர்வுகளை ஃபீல் பண்ணணும். இதெல்லாம் முக்கியம். ஈர்ப்பு பத்தி என்ன சொல்றார்? அட்ராக்ஷன் எது ஒருத்தரை இன்னொருத்தர்கிட்ட இழுக்குது? உடல் ஈர்ப்புங்கிறது ஒரு ஆழமான ஆன்ம ரகசியத்தை மறைக்குது என்கிறார் பாபா. அந்த பளபளப்பான கல்பதகம் போட்ட பொண்ணு கதை ஞாபகம் இருக்கா? ஆமா. அவளை பாக்குறவங்க மனசுல அந்த கல் ரொம்ப பெருசா விலைமதிக்க முடியாததா தெரியுது. அது மாதிரி தான் அட்ராக்ஷனும். ஆனா அது அன்பா மாறணும்னா மற்றவர்கள் கிட்ட இருக்கிற விலைமதிப்பில்லாத உள்குணங்களை பார்க்கணும். கருணை, இரக்கம், அமைதி, தைரியம், நேர்மை, ஞானம், மகிழ்ச்சி, இப்படி. கருணைங்கிறது இதயத்தோட உபசரிப்பு, இரக்கம்ங்கிறது தன்னாலம் இல்லாம இருக்கிறது, அமைதிங்கிறது இன்னர் பீஸ். ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இப்படி ஒரு ரத்தனம் ஒழிஞ்சிருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். ஆனா நிறைய பேர் தோற்றத்தை வச்சுதானே மதிப்பிடுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி மக்களுக்காக ஷாப்பிங் செய்யற மாதிரி. கரெக்ட். பாபா ஒரு மார்க்கெட் சீன் காட்டுறாரு. டீனேஜ் பசங்க கூட்டமா நிக்கிறத காட்டி இவங்க மக்களுக்காக ஷாப்பிங் பண்றாங்கங்கிறாரு. அப்புறம் சோப்ராவோட பாக்கெட்ல 100 ரூபாய வச்சு நடக்க சொல்றாரு. மக்கள் முறைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. ஏன்? அவங்க பணத்தை பார்த்தாங்களே தவிர சோப்ராவை இல்ல. ஓஹோ, நாம அன்ப ஷாப்பிங்கோட குழப்பிக்கிறோம். தோற்றம், அது தர்ற ஃபீலிங், இது உண்மையான அன்பை கண்டுபிடிக்கிற வழி இல்ல. ஏன்னா நீங்க ஒருத்தரை எப்படி பாக்குறீங்களோ அவங்க அப்படிதான் மாறுவாங்கன்னு நீங்களே நினைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அது ஒரு ட்ராப். நண்பர்களும் எதிரிகளும் இதயத்துலதான் உருவாகுறாங்க. அப்போ மத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்ல நாம உண்மையில யார பாக்குறோம்? கண்ணாடியில பாக்குற மாதிரி நம்மளையேவா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். பாபா சொல்றார், நாம ஒரு இமேஜ தேடுறோம். அந்த இமேஜ்ல நம்ம கனவுகளையும் பயங்களையும் பாக்குறோம். ஒரு இமேஜ லவ் பண்றது ரொம்ப கஷ்டம், ஸ்ட்ரெஸ் ஆனது. ஏன்னா அது உண்மை இல்ல. உண்மையான அன்பு நேர்மையா இருக்கணும். நீ என் கண்ணாடின்னு ஒருத்தர்கிட்ட சொல்ல முடியணும். அப்போ அந்த இமேஜ் மறைஞ்சு அன்பு மட்டும்தான் இருக்கும். சரி, நல்லது தீமை பத்தி என்ன சொல்றார்? தீமை அன்பு மாதிரி சக்தி வாய்ந்ததா? தீமை அதிகமா தெரியும், அழிவை உண்டாக்கும்னு பாபா சொல்றார். சில அழிவுகள் தேவைதான், விதை முளைக்க ஓடு உடையணும்ல. ஆனா தீமைங்கிறது சார்புடையது. அது மனுஷனோட பார்வை காலப்போக்குல மாறலாம். குழந்தை தொழிலாளர் முறை முன்ன சரி, இப்ப தப்பு இல்லையா? ஆமா. ஆன்மா தீமையோட ஃபைட் பண்ணாதான், அதை ஃபேடாக்க வைக்குமா. சந்தையில தொலைஞ்சு போன குழந்தை மாதிரி. குழந்தை பயப்படுது, அது தீமை மாதிரி தெரியுது. அம்மா வந்ததும் பயம் போயிடுதுல்ல. தீமைக்கு பதில் இருட்ட திட்டுறதில்ல, மெழுகுவர்த்தி ஏத்துறது. அதாவது அன்பையும் ஒளியையும் கொண்டு வர்றது. கடைசியா அன்புல ரொம்ப கஷ்டமான பார்ட் நம்மள நாமளே நேசிக்கிறது. அந்த ஹம்டி டம்டி கதை வருதே. ஆமா ஆமா, ஹம்டி டம்டி சுவத்திலிருந்து விழுந்து உடைஞ்சு போறான். ஏன் ராஜாவால கூட ஒட்ட வைக்க முடியல? ஏன்? ஏன்னா உடைஞ்சது அன்புங்கிறார் பாபா. எந்த அன்பு அதை ஒட்ட வைக்கும்? உங்களை நீங்களே நேசிக்கிற அன்புதான். ஆனா எந்த நானே நேசிக்கிறது? குழந்தைனா, கோபமானனா, சோகமானனா? இங்கதான் பாபா அந்த பிரபஞ்ச நகைச்சுவைய சொல்றார். உண்மையான நீங்க ஒருபோதும் உடையவே இல்ல. என்னது? ஆமா, உங்களை நேசிக்கிறதுனா உங்க புராண நிலைக்கு போறது மாதிரி, ஹீரோவா ஆகுற மாதிரி. பாபா ஒரு பயிற்சி சொல்றார். உங்களுக்கு பிடிச்ச 3 ஹீரோக்களை எழுதி அவங்க கிட்ட இருக்கிற 3 குணங்களை எழுதுங்க. இந்த குணங்கள் உங்க ஆன்மாவோட நோக்கங்கள். உங்ககிட்ட விதையா இருக்கு. லைஃப்ல வர சிச்சுவேஷன்ஸ் தான் அந்த விதைகளை முளைக்க வைக்கும். உங்க சொந்த கதையோட ஹீரோவா நீங்க இருக்கணும். அருமை. இப்போ கடைசி கேள்வி. நான் உலக எப்படி மாற்ற முடியும்? அந்த வானவில் துரத்துற காட்சி மூலமா பாபா என்ன சொல்றார்? 4வது நாள் பாபா சோப்ராவ வானவில்லை துரத்த சொல்றார். வானவில்னா என்ன? லைட்டும் நீரும். இது பிரபஞ்சத்தோட உருவாக்கம் மாதிரி என்கிறார் பாபா. ஒளி, இடம், பொருள், நீர் எல்லாம் சேர்ந்தது. ஒவ்வொரு சின்ன துகளும் முழு பிரபஞ்சத்தையும் தனக்குள்ள வச்சிருக்கு. ஆனா பிரபஞ்சத்தை விட பெரியதொன்னு இருக்கு. அது யாருன்னா பிரபஞ்சத்தை மாத்தக்கூடிய சக்தி உள்ள நீங்க தான். நானா? இது எப்படி சாத்தியம்? நான் ஒரு ஆளு எப்படி பிரபஞ்சத்தை மாத்த முடியும்? இயற்பியல்ல சொல்ற மாதிரி தான். ஒரு எலக்ட்ரான் அதிர்ந்தா அது பிரபஞ்சம் முழுக்க அதிரும். எல்லாம் ஒன்னோட ஒன்னு கனெக்டட். ஒரு சின்ன காந்தம் பெரிய காந்தப்புலத்தையே மாத்துதில்ல. அது மாதிரி நீங்க செய்யற சின்ன மாற்றம் கூட பெரிய விளைவை ஏற்படுத்தும். உலகத்தை மாத்துறதுங்கிறது ஏதோ பெரிய விஷயம் இல்ல. அது இயற்கையானது, நமக்குள்ளேயே இருக்கிற சக்தி. உங்களை நீங்க மாத்திக்கிட்டாலே அது உலகத்துல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். நிச்சயமா. அப்போ இந்த 4 நாட்கள் 4 கேள்விகள் வழியா நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா,
நம்ம புலன்கள் காட்டுறதை தாண்டி பார்க்கணும், ஆன்வாங்கிற அந்த கனெக்டிங் பவரை நம்பணும், உண்மையான ஆசை உள்ளிருந்து வரணும், அன்புதான் அல்டிமேட் பவர், அது நம்மளையும் மத்தவங்களையும் மாத்தும். கடைசியா நம்மள மாத்திக்கிறது மூலமாவே உலகத்தை மாத்த முடியும். இதுதானே முக்கியமா நம்ம பார்த்தது. சரியா சொன்னீங்க. இது வெறும் கதைகள் மட்டும் இல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணவும், நீங்க பாக்குற ரியாலிட்டிய கேள்வி கேட்கவும், உங்க உண்மையான பொட்டென்ஷியல் என்னன்னு புரிஞ்சுக்கவும் ஒரு இன்விடேஷன் மாதிரி. நீங்க கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இதோ. உண்மையான நீங்க ஹம்ப்டி டம்ப்டி மாதிரி ஒருபோதும் உடையவே இல்லைன்னு பாபா சொல்றார். இதை நீங்க முழுசா நம்புனா அதுக்கு என்ன அர்த்தம்? அது இன்னைக்கு உங்களை பத்தியும் இந்த பிரபஞ்சத்துல உங்க இடத்த பத்தியும் நீங்க நினைக்கிற விதத்தை எப்படி மாத்தும்? யோசிச்சு பாருங்க. உங்க நேரத்திற்கு நன்றி.